ரோமர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதிக்காமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. நாம் என்ன போதிக்கின்றோமோ, எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கும் நம்முடைய செயல்பாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் பின்மாற்றத்தில் ஏற்கனவே இருப்பதாக அர்த்தம். ஒருவேளை பாடல்களை பாடிக்கொண்டிருக்கலாம், பிரசங்கங்களை செய்து கொண்டிருக்கலாம், ஆத்துமாதாயத்தில் ஈடுபடலாம், ஊழியத்தில் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய கிரியைகளிலே நாம் போதிக்கிற விஷயங்கள் வெளிப்படவில்லை என்று சொன்னால் நாம் பின்மாற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதாக அர்த்தம். எது பின்மாற்றம் என்று சொன்னால், இந்த ஆவியினால் ஆரம்பித்த வாழ்க்கையை மாம்சத்திலே முடித்து விடுவது பின்மாற்றம்.